இருமலுக்கான மருந்தை எடுத்து மத்திய பிரதேசத்துல குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சின்னதா வந்து ஃபீவர் வந்துட்டாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க. அதே போல சின்னதா ஒரு இரும்பிட்டா கூட உடனே போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறது. இதுல இன்னும் சில பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்டே போக மாட்டாங்க, அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி குடிக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க மக்களே, அதாவது இரும்பல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் இப்போ இந்த வந்து நூலை அப்படியே மூக்குக்குள்ள விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து தும்பல் வரணும், அதுதான் நார்மல் இல்லையா? அதே போல இதுதான் உங்களுடைய நுரையீரல். இந்த நுரையீரலுக்கு காற்று செல்லக்கூடிய பாதைகள்லையோ இல்லை இந்த நுரையீரலுக்குள்ளேயோ இந்த மாதிரி சளி வந்து இருக்கு அப்படின்னா இது வெளியில வரணும். அப்பதான் இந்த மாதிரி கிளியரா உங்களுக்கு காற்று போகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா? சோ அப்போ இந்த மாதிரி அடைச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நுரையீரல்ல இருந்து ஒரு சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகுங்க. போய் என்ன சொல்லும், இங்க வந்து சளி நிறைய இருக்கு, அடைச்சிட்டு இருக்கு, இது வெளியில போகணும், அதனால வந்து ஒரு இரிட்டன்ட் வரணும், அந்த இரிட்டன்ட் மூலமா இரும்பல் வரணுங்கிற சிக்னலை வந்து பிரெயின் கொடுக்கும் நமக்கு. அதுதான் நார்மலி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இப்போ புரிஞ்சதா? நமக்கு இரும்பல் வந்தாதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சளி எல்லாம் வெளியில வரும், அப்பதான் அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஆனா நம்ம என்ன பண்றோம், திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு தொண்டையில அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே விட மாட்டோம் இல்லையா? இரும்ப சொல்லுவோம், துப்ப சொல்லுவோம், பிளஸ் கொஞ்சம் தண்ணி குடிப்போம். ஸோ அந்த அடைப்பை வந்து நீக்குவோம் ஏதாவது ஒரு வழியில. ஸோ அதுதான் நம்மளோட பாடி வந்து நேச்சுரலா இரும்பல் விஷயத்துல பண்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இரும்பல் வராம இருக்கிறதுக்காக பிரெயினுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம். காமனா கஃப் சிரப்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டோமெத்தார்பன் சொல்லுவோம். இது என்ன பண்ணும், பிரெயின்ல வந்து கஃப்க்கு, அதாவது இரும்பலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின்ல ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைக்க வச்சிடுது. அப்ப என்ன ஆகுது, அந்த ரியாக்ஷனே வராம தடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டிஸையும் கம்மி பண்றோம், உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வெளியில எடுத்துட்டு வர முடிய மாட்டேங்குது. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது தவறு கிடையாது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கு, அவங்களுக்கு வந்து 100 டிகிரிக்கு மேல போகுது, எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டரை வச்சுக்கோங்க. இதுல வந்து 100 டிகிரிக்கு மேல போகுது, குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்குது, சுத்தமா ஆக்டிவா இல்ல, கொஞ்சம் கூட ஆக்டிவா இல்ல, படுத்தே இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. சும்மா இரும்பல் இருக்கு, ஒரு ஜலதோஷம் இருக்கு, மூக்கு ஒழுகிட்டு இருக்குன்னா, மூக்கு காமனா ஒழுகுதுன்னா நல்லா சிந்தி ஸ்னீஸ் பண்ணி எடுங்க. அதுக்கு கூட மெடிசன் கொடுத்து அவங்களோட இம்யூனை நம்மளே வந்து கெடுத்துறோம். அந்த தவிர பண்ணாதீங்க. பட் அஃப்கோர்ஸ் பேபி வந்து ரொம்ப சிவியரா இருக்காங்கன்னா கண்டிப்பா நல்ல டாக்டரா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யங் பேரண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.